Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் டிக்கி. பீட்ரூட்னாலே குழந்தைங்களுக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி பீட்ரூட் டிக்கி செஞ்சு தந்தீங்க அப்படினா செம்ம சூப்பரா சாப்பிடுவாங்க. இந்த பீட்ரூட் டிக்கியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இத நம்ம பீட்ரூட் பேட்டியாவும் செஞ்சு நம்ம பர்கர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இத எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு குக்கரில் இந்த மாதிரி உருளைக்கிழங்க தோல் சீவி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டையும் தோல் சீவி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கணும். அதே சமயத்தில் குழஞ்சிடக்கூடாது, ஃபேமாக இருக்கணும். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் டிக்கி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் பீட்ரூட்டை கிரேட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை கிரேட் பண்ணி சமைக்கிறதுனால நம்மளுக்கு இந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும் இந்த டிக்கீஸில். அதனால் கண்டிப்பாக பீட்ரூட்டை கிரேட் பண்ணிக்கோங்க. கையில் மசிச்சு மட்டும் விட்டுறாதீங்க. இருக்கிற எல்லா பீட்ரூட்ஸையும் இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒன்றா எடுத்து கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுருங்க. இப்போது ரெடியான இந்த கலவையில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வறுத்து விட்ட கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறோம். கடலை மாவு நல்லா வாசனை வர்ற வரைக்கும், அதாவது அந்த நட்டி ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டே. இப்போது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இதுக்கு ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சாட் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர், அதாவது மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஆட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கடலை மாவு இது எல்லாமே சூப்பராக பைண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளோர் கன்சிஸ்டன்சி வாட்டரியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கடலை மாவை இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப அதிகமாக கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா அது வேறு டேஸ்ட் வரும், நல்லா இருக்காது. இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வறுக்காத ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட்ரூட் டிக்கி செஞ்சதுக்கு அப்புறமா இதில் தான் நம்ம கோட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக இந்த ரவையே நம்மளுக்கு சூப்பராக போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மாவில் ஒரு உருண்டையை பிடிச்சிக்கோங்க. அதை அந்த மாதிரி கையில் வச்சு கட்லெட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா உள்ளார வேகாமல் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஒல்லியாகவும் தட்டிடாதீங்க, திருப்பி போட முடியாது. ஸோ மீடியமாக ஒரு கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இந்த ரவையில் இந்த மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் எல்லாம் தொட்டுருங்க. ரவை எல்லா பக்கமும் ஒட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டிதான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 3 நாளாக பொரிச்சு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணும்னாலும் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படி பண்ணலை. ஜஸ்ட் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை மட்டும் தான் பண்ணிக்கிட்டேன். திருப்பி போடும்போது இந்த மாதிரி ஒரு 2 லேடலோட ஹெல்ப்பில் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் ஆகாமல் இருக்கும். இப்போ சூப்பராக நம்மளோட பீட்ரூட் டிக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா don't forget to subscribe to our channel liveloveloverecipes.com. Thanks for watching.